வெல்கம் டு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் ஸ்ருதி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், ஏர்லி வேதிக் பீரியட், லேட்டர் வேதிக் பீரியட் எல்லாமே பார்க்க போறோம். இது உங்களோட யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இருக்கும். ஆக்சுவலாக இதில் நான் எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணியிருக்கேன்னா சர்டன் டாபிக்ஸ் கவர் பண்ணியிருக்கேன். மீதி டாபிக்ஸ் என்னோட ப்ரீவியஸ் 2 வீடியோஸ்க்கு முன்னாடி போனீங்கன்னா இருக்கும். NCERT 6th ஸ்டாண்டர்டோட ஹிஸ்டரி புக்ல அவர் பாஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த புக் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுல சில விஷயங்கள் ஆர் மோஸ்ட் ஆஃப் த விஷயங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சொல்லாத விஷயங்கள் அண்ட் சில இம்பார்ட்டன்ட் விஷயங்களை இதுல ரிப்பீட் பண்றேன். ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் டைம் பீரியட் வந்து 2500 to 1750 BCEல இருந்தது. ஸ்ப்ரெட் நார்த் வெஸ்ட் இந்தியா அண்ட் பாகிஸ்தான்லையும், எஸ்பெஷலி பஞ்சாப், சிந்த், குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா, இந்தியாலையும். இதே டைம்ல வந்து நமக்கு மெசோப்பட்டோமியன் சிவிலைசேஷனும் இருந்தது, ஈஜிப்ட் இருந்தது, சைனீஸ் சிவிலைசேஷனும் இருந்தது. சாரி டு மென்ஷன் ஹியர், ஐ மீன் மறந்துட்டேன் அந்த ஸ்லைட்ல போடுறதுக்கு. மேஜர் சைட்ஸ் ஆர் ஃபைண்டிங்ஸ்னு சொல்லும்போது ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, லோத்தல், தோலவேரா, காலிபங்கன், ராக்கிகிரி, இது எல்லாமே தான் வந்து இம்பார்ட்டன்ட் பிளேஸ். நல்லா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மேப்ல உங்களுக்கு இந்த கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும். காலிபங்கன், ஹரப்பா, ராக்கிகிரி, மொஹஞ்சதாரோ, சுர்கோட்டடாவும் இம்பார்ட்டன்ட் தான், லோத்தல், தோலவேரா. ஸோ இது இல்லாமலும் சில இது வில் லேர்ன் பேக். ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கப்பட்டது ஹரப்பா, அதனால இந்த சிவிலைசேஷனுக்கு ஹரப்பன் சிவிலைசேஷன் பேருண்டு. ஹரப்பால கிரானரி கண்டுபிடிச்சாங்க. இதுவும் ஒரு ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டினா வரும். வாட் இஸ் த மேஜர் ஃபைண்டிங் இன் ஹரப்பா ஆர் கிரானரி எங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு இருக்கும். ஸோ கிரானரி அண்ட் சிமெட்ரி ஹரப்பால இருந்தது. கிரேட் பாத், கிரானரி, டான்சிங் கேர்ள், ப்ரீஸ்ட் கிங் இது எல்லாமே மொஹஞ்சதாரோல கண்டுபிடிச்சாங்க. டாக்யார்ட் அண்ட் பீட்ஸ் லோத்தல்ல, வாட்டர் ரிசர்வாயர்ஸ், சைன் போர்ட்ஸ் தோலவேரால இருந்தது. பிளாட் ஃபீல்ட் காலிபங்கன்ல இருந்தது. லார்ஜஸ்ட் சைட் இன் இந்தியா இஸ் ராக்கிகிரி. இதை நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. கொஷின்ஸ் ஆப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸா நிறைய வாட்டி கேட்கிருக்காங்க, எஸ்பெஷலி இன் யூபிஎஸ்சி. ஸோ பீப்புள் ஹூ டிஸ்கவர்ட் சைட்ஸ், இது வந்து யூபிஎஸ்சிக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஈவன் எஸ்எஸ்சிலையும் அந்த அளவுக்கு கேட்டாங்கன்னு சொல்ல முடியாது, பட் கேட்டிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி கம்பல்சரி இந்த கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. யார் கண்டுபிடிச்சாங்க, எந்த இயர்ல? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஸ் ஐ செட் ஹரப்பன் கண்டுபிடிச்சாங்க 1921. பிடிச்சவர் வந்து தயாராம் ஷனி. ஸோ அதுக்கப்புறம் மொஹஞ்சதாரோ ஆர்டி பானர்ஜி 1922, காலிபங்கன் பிபி லால் 1953, லோத்தல் எஸ்ஆர் ராவ் 1954, தோலவேரா ஜேபி ஜோஷி 1985, ராக்கிகரி அமேந்திரா நாத் 1997. ஸோ டவுன் பிளானிங் இது வந்து உங்களுக்கு தனியாவே டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ஸ்ல நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அவங்க வந்து தே ஹேட் 2 பார்ட்டா பிரிஞ்சிருந்தது. நீங்க இந்த இமேஜ்ல பார்க்கலாம். இந்த சைட்ல இருக்கிறத சிட்டாடல்னு சொல்றாங்க, இந்த சைட்ல இருக்கிறது லோவர் பார்ட். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அந்த சிட்டாடலை சுத்தி மட்டுமே ஒரு ஃபோர்ட் இருக்கும். லோவர் டவுன்ல அந்த வீடுகளை சுத்தி இருக்காது. இங்க ஒரு வீடு மட்டும் தான் இருக்கு, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். ஸோ இந்த சிட்டாடல் வந்து அப்பர் டவுன் ஆர் சிட்டாடல்னு அந்த ஃபோர்ட்டிஃபைட் பண்ணதை சொல்றோம். இதுல இங்க பாருங்க, இந்த சைட்ல ஃபோர்ட்டே கிடையாது. ஸோ இதை வந்து லோவர் டவுன்னு சொல்றோம். இந்த லோவர் டவுன்லயும் நீங்க பாத்தீங்கன்னா யூ கேன் சி a rectangular pattern, ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடு 90 டிகிரியை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ப்ராப்பரான ஒரு டவுன் பிளானிங் பண்ணியிருப்பாங்க. வேர் எக்ஸாக்ட்லி த ரோட்ஸ் ஆர், அந்த ரோடும் வீடும் 90 டிகிரியில் இருக்கும் அப்படின்ற மாதிரி they have planned very well. அண்ட் அந்த வீடுகள் கட்டப்பட்டது பர்ன் பிரிக்ஸால கட்டப்பட்டிருக்காங்க. they had a drainage system. இதுவும் நான் வந்து அந்த
ஹிஸ்டரி சாப்டர் புக்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸ்டில் ஐ எக்ஸ்பிளைன் இட் அகெயின். ஒரு வீடு இருக்குதுன்னா அந்த வீடு லைக் வீடு அதோட ரோடு பக்கத்திலே they will be having one smaller drainage lines அந்த ரோட்ல இருக்கும். இதை வந்து அவங்க வந்து கவர் பண்ணி வச்சிருப்பாங்க. இது கவர் பண்ணி வச்சுட்டு இதுல இன்ஸ்பெக்ஷன் ஹோல்ஸும் இருக்கும். அண்ட் வீட்டோடைய அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் இந்த குட்டி ட்ரைனேஜ் லைன்ல விழுகும். ஸோ அந்த ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் போய் ஜாயின் ஆகுற இடத்துல there will be a bigger one drainage system. ஸோ அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் வாஸ் வெரி ப்ராப்பரா பிளான் பண்ணி கட்டியிருந்தாங்க. வீடுகள் வந்து ஒரு மாடி கட்டிடமோ 2 மாடி கட்டிடமோ தான் இருந்திருக்கு. 1 story or 2 story பில்டிங்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வீட்லயும் கிணறு இருக்கு. தனி பாத்திங் ஏரியா மாதிரி வச்சிருக்காங்க சில வீடுகள்ல கண்டுபிடிக்கிறாங்க. சில வீடுகள் இன்னும் கொஞ்சம் பெருசா வந்து நம்ம தமிழ்ல சொல்லுவோம் முத்தம் இருந்தது அப்படின்ட்டு. அதாவது அந்த நடுவுல ஒரு காலி இடம் வச்சு வெற்று இடம் விட்டு பண்ணிருக்காங்க. ஸோ each and everything was properly planned. இது இல்லாம பப்ளிக் பில்டிங்ஸும் இருந்தது. லைக் கிரேட் பாத், கிரானரிஸ் இருந்தது. கிரானரிஸ்னு சொல்லும் போது நம்ம கிடங்குன்னு சொல்லுவோம். ஸோ கிடங்கு ஒரு ஊர்ல இருக்கு அப்படின்னா அங்க விவசாயம் நல்லா செழிப்பா நடந்திருக்கணும். அதுவும் நமக்கு அதுல தெரியுது. எக்கானமி அவங்க வந்து மெயின்லி அக்ரிகல்ச்சர் தான் பண்றாங்க. வீட், பார்லி, சாரி காட்டன். I'll confirm with the dates. Yeah. Dates, cotton எல்லாம் இருந்தது. Dates, seeds நமக்கு கிடைச்சிருக்குது. Domesticated animals வந்து cattle, buffalo, sheep, goat, dog. Horse இருந்ததுக்கான எவிடன்ஸ் இல்ல. இது வந்து repeated or trickiest question. ஏன்னா உங்களுக்கு வந்து ஹார்ஸ் ஐவிசில கிடையாது. ட்ரேட் வந்து they had internal and external trades. நம்ம பார்த்தோம் இந்தியாவோட வேரியஸ் ரீஜன்ஸ்ல இருந்தது. பாகிஸ்தான்லயும் இருந்தது, நம்ம ராஜஸ்தான்லயும் இருந்தது, குஜராத்லயும் இருந்தது. ஸோ அந்த இன்டர்னல் ட்ரேடும் வித்தின் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்குள்ளேயும் நடந்தது. அதர் தென் தட் மெசப்டோனியன் சிவிலைசேஷன் கூடயும் நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை எப்படி கன்ஃபார்ம் பண்றோம்னா மெசப்டோமியம் சீல்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. அதாவது ஐவிசில கண்டெடுக்கப்படுது. வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் யூஸ் பண்றாங்க. பைனரி சிஸ்டம் மூலியமா they would have been calculated. Seals. So இது one of the important objective wise question. Seals வந்து ஸ்கொயர் ஷேப்ல தான் இருக்குது. ஸ்டியடைட் மெட்டல் வச்சு அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் சீல்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிமல்ஸ் அந்த சீல்ஸ்ல என்ன இருந்ததுன்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிகாஸ் ஆஸ் ஐ said in the previous one, ஹார்ஸ் இருந்துச்சா இல்லையா ஐவிசிலன்றது கொஸ்டினா கேட்டிருக்காங்க ஆப்ஜெக்டிவ்ல. அதை எதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம்னா இதை வச்சு பிளஸ் சீல்ஸ்ல என்னென்ன அனிமல்ஸ் இருந்துச்சுன்றதும் ஸ்பெசிஃபிக்காவே கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் ஆப்ஜெக்டிவ் வைஸ்ல. ஸோ அனிமல்ஸ் ஆன் சீல்ஸ் யூனிகார்ன் இருக்கு, ஹம்ப்ட் புல் இருக்கு. லைக் யூ கேன் see யூனிகார்ன், ஹம்ப்ட் புல் எல்லாம் இருக்கு. எலிஃபண்ட், ரைனோசரஸ், டைகர். ஸோ சீல்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ட்ரேட் அண்ட் ஓனர்ஷிப்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்கிரிப்டான் சீல்ஸ் வந்து பிக்டோகிராஃபிக்காக தான் இருக்குது. யூ கேன் see லைக் அந்த மீன் மாதிரியும் மற்ற ஷேப்ஸ் மாதிரியும் இருக்கு. ஸோ பிக்டோகிராஃபிக்காக இருக்கு, அன்டெசிப்ரேட்டட். இன்னும் இதை டீகோட் நம்ம பண்ணவே இல்லை, பண்ண முடியல. ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், டான்சிங் கேர்ள்னு கொஸ்டின் வரும். ஸோ பிரான்ஸால மேக் பண்ணப்பட்டிருக்கு. இது வந்து மொஹஞ்சதாரோல இருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. இதுவும் ரிப்பீட்டட் ஆப்ஜெக்டிவ் வைஸ் கொஸ்டின். பியர்டட் பிரீஸ்ட், மொஹஞ்சதாரோ. டெரகோட்டா ஃபிகரின்ஸ், நமக்கு வந்து மதர் காடஸ் கிடைக்கிறாங்க. லேடி காடஸை வர்ஷிப் பண்ணியிருப்பாங்க, வழிபாடு பண்ணியிருப்பாங்க நமக்கு தெரியுது. பாட்ரி இவங்க யூஸ் பண்ணது ரெட்வேர், பிளாக் பெயிண்டட் டிசைன்ஸ் இருந்திருக்கும் அவங்களோட பாட்ரியில. ஸோ இந்த பிரான்ஸ் டான்சிங் கேர்ள், இந்த டான்சிங் கேர்ள் வந்து இன்னொரு விதத்துல நமக்கு சொல்லக்கூடியது லாஸ்ட் வேக்ஸ் டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு. ஏன்னா நீங்க பார்க்கலாம் அந்த டைம்ல பெரிய லெவல்ல டெக்னாலஜிஸ் எதுவும் கிடையாது. ஸ்டில் ஒரு பிரான்ஸ் மெட்டலை உருக்கி அவங்களால ஒரு சிலையை செய்ய முடிஞ்சிருக்குது, இந்த சிலைய. ஸோ இதை என்ன மெத்தட் யூஸ் பண்ணி செஞ்சிருக்காங்கன்னு பார்த்தா லாஸ்ட் வேக்ஸ் டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒன் ஆஃப் ஆப்ஜெக்டிவ் வைஸ் கொஸ்டின் பேப்பர்.
லாஸ்ட் வேக்ஸ் டெக்னிக்னு சொல்லும் பொழுது ஒரு வேக்ஸ் வச்சு சிலையை செஞ்சுட்டு அது மேல களிமண்ணோ இல்ல இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பார்ட்டிக்கல் வச்சு வெயிட் பண்ணிட்டு அது சீல் ஆனதுக்கு அப்புறம் நல்ல ஹை ஹீட்ல அந்த வேக்ஸை உருக்கி வெளியே எடுத்துட்டு அதுல இந்த மெட்டலை உருக்கி ஊத்துவாங்க. ஸோ இதுல நமக்கு சில விஷயங்கள் தெரிய வர்றது என்னன்னா அவங்களுக்கு மெட்டல்ஸ் ஹேண்டில் பண்ண ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்குன்னு தெரியுது. ரிலிஜியன் அவங்க மதர் காடஸை வர்ஷிப் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியுது. பசுபதி சீல் இருக்கு. ஸோ விச் இஸ் அ புரோட்டோ சிவா. ஸோ புரோட்டோ சிவானா நம்ம சிவனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒருவரா பசுபதி அப்படிங்கிறவங்கள வர்ஷிப் பண்ணியிருக்கலாம். சாக்ரெட் அனிமல்ஸ் புல், ட்ரீஸ்ல வந்து பீப்பால் ட்ரீ இருந்திருக்கு. பட் அவங்க கிட்ட கோவில்கள் கிடையாது. எந்த ஸ்பெஷல் அந்த மணிமண்டப கோயில் எதுவுமே கிடையாது. பட் நமக்கு சிலைகள் கிடைச்சிருக்கு. ஒரே மாதிரியான சிலைகள் எல்லா வீட்லயும் கிடைச்சிருக்கு. ஸோ ஒரு டைப் ஆஃப் வழிபாடு அவங்க செஞ்சிருக்காங்க நமக்கு அதுல தெரியுது. பரியல் பிராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா கிரேவ் கூட்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. Decline and theories. There is a lot of theories for its decline. Decline நடந்தது 1750 BCE-ல. தியரிஸா சொல்லக்கூடியது flood, drought, river shifts, Aryan invasion. ஸோ இதுவும் டீட்டெயிலாக நான் வந்து உங்களுக்கு அந்த ஹிஸ்ட்ரி சாப்டர்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இண்டஸ் வேலி ரிவரில் உங்களுக்கு ஃப்ளட் ஆர் வறட்சி ஏதோ ஒன்று வந்திருக்கு. பீப்புள் அங்கேருந்து மூவ் ஆன் ஆயிட்டாங்க. ஆர் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்றதும் கிளியர் கட்டாக தெரியல. ஸோ அதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு இவங்க ப்ராப்பர் டவுன் பிளான் சிஸ்டம் வச்சுருந்தாங்களோ அந்த அளவுக்கு லேட்டர் டைம் ஆக ஆக அந்த பிளானிங் ப்ராப்பராக இல்லை. ஸோ சம்திங் வுட் ஹவ் ஹேப்பன் அப்படின்றத கருதி இந்த தியரிஸ் வச்சு சொல்றாங்க. இன்னமும் கன்ஃபார்மா நமக்கு தெரியாது என்ன ஆச்சுன்னு. ஸோ இது இல்லாம எண்ட்லயும் திரும்ப ஐவிசி ஒரு ரிவைஸ் பண்ணுவோம். அண்ட் இதுல விட்டு போன பாயிண்ட்ஸும் சொல்லுவேன். இது இல்லாம மீதி பாயிண்ட்ஸ் வேணும்னா ப்ளீஸ் டூ ரெஃபர் டு த 6th ஹிஸ்டரி NCERT புக் வீடியோ. ஸோ வேதிக் ஏஜ் டைம்லைன். Early Vedic period 1500 to 1000 BCE. Later Vedic period 1000 to 600 BCE. Sources. வேதிக் பீரியடை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய இப்போ ஐவிசிக்கு வந்து நம்ம எப்படி அந்த ரிமைன்ஸ் அண்ட் ரூயின்ஸ் நமக்கு பேலன்ஸ் இருந்துச்சுன்னு நம்ம சொன்னோமோ அதே மாதிரி வேதிக் பீரியடை எதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அந்த சோர்சஸ் ஆர் வேதாஸ். 4 வேதங்கள் இருக்கு. ரிக்வேதா, சமவேதா, யஜுர்வேதா, அதர்வ வேதா. இதுல ரிக்வேதா தான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஓல்டஸ்ட் வேதா. இத வந்து எழுதல, ஓரலா தான் பல வருஷங்களுக்கு கேரி ஆன் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் எழுதுறாங்க. ரிக்வேதால என்ன இருக்கும்னா ஹைம்ஸ் இருக்கும், தட் இஸ் பார்ட்டிக்கல் இருக்கும். சமவேதால மியூசிக் அண்ட் சான்ஸ் இருக்கும், மந்திரங்கள் இருக்கும். யஜுர்வேதால ரிச்சுவல்ஸ் அண்ட் சாக்ரிஃபைசஸ் இருக்கும், அதாவது பூஜை பண்ணக்கூடிய அந்த விஷயங்களை பத்தி யஜுர்வேதால இருக்கும். அதர்வ வேதானும் போது ஸ்பெல்ஸ் அண்ட் சார்ம்ஸ், பிளாக் மேஜிக் பத்தின விஷயங்கள் அதர்வ வேதால இருக்கும். இதுவும் ஆப்ஜெக்டிவ்ஸ்ல கேட்டிருக்காங்க. இது இல்லாம இருந்த மற்ற சோர்சஸ் பிராமணாஸ், ரிச்சுவல் டெக்ஸ்ட் இருக்கு. ஆரியங்காஸ், ஃபாரஸ்ட் டெக்ஸ்ட் கிடைச்சிருக்கு. உபனிஷத் விச் இஸ் அ பிலாசபி. வேதங்களை இன்னும் டீட்டெயிலா நாங்க எக்ஸ்பிளைன் பண்றோம். இட்ஸ் நாட் வாட் யூ ஃபாலோ ஜஸ்ட் பிளைண்ட்லி அப்படின்னு உபனிஷத்துக்கள்லையும் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஏர்லி வேதிக்ல பாலிட்டி எப்படி இருந்ததுன்னா இவங்க ட்ரைபல் யூனிட்ஸா இருந்தாங்க. ஸோ இங்க வந்து அந்த சீஃப் ஆர் லீடர் வந்து ராஜன்னு கூப்பிட்டாங்க. இங்க சபா அண்ட் சமிதிஸ் இருந்தது. ஸோ சபாக்கள் மூலியமா கூடிதான் எல்லா முடிவுகளும் எடுத்தாங்க. ஸோ நம்ம இன்னமும் பார்த்தா கிராம சபா எல்லாம் சொல்லுவோம். பட் இங்க எந்த பெரிய கிங்டமும் கிடையாது. லேட்டர் வேதிக் பாலிட்டியில வந்து பெரிய பெரிய ராஜாங்கள் உருவாக ஆரம்பிக்குது. மகாஜனபதாஸ் வர்றாங்க. அதாவது இவங்க ஏர்லி வேதிக்ல குட்டி குட்டி ட்ரைபலா இருக்கிறாங்க, சின்ன சின்ன வில்லேஜஸா இருக்கு. வேற ஐவிசில நீங்க பார்க்கும்போது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல அர்பன் சிவிலைசேஷனா இருந்தாங்க. அவங்க சோ வெல் டெவலப்டு, பிளான்ட், எல்லாமே பெர்ஃபெக்டா இருந்தது. லேட்டர் ஆன் வேதிக் பீரியட் வரும்போது, எஸ்பெஷலி ஏர்லி வேதிக் பீரியட் வரும்போது சின்ன சின்ன கூட்டங்களா தான் வாழ்றாங்க பீப்புள்.
ஒரு வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் தான் இருக்குது, ட்ரைபல் லைஃப் ஸ்டைல் தான் இருக்குது, நாட் அன் அர்பனைஸ்ட் ப்ராப்பர் ஃபார்மா இல்லை. ஸோ இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்துட்டு ஒரு ட்ரைபும் இன்னொரு ட்ரைபும் காண்டாக்ட் ஆகுறாங்க. எய்தர் இட் கேன் பி டியூ டு வார். அந்த வார் எதுக்கு இருக்குன்னா எய்தர் அனிமல்ஸ் ஆர் லேண்டுக்கா இருக்கும். அண்ட் வார்னா பெரிய ராஜா சண்டை எல்லாம் கிடையாது, சின்ன சின்ன சண்டைகள் தான் போடுவாங்க. ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமா பீப்புள் ஸ்ப்ரெட் ஆக ஜனபதாஸா மாறுறாங்க. ஸோ அதுல சில மாறக்கூடிய அந்த வில்லேஜ் ஆர் அந்த ட்ரைபல் பீப்புள் நெக்ஸ்ட் லெவலுக்கு மகா ஜனபதாஸா ஆகுறாங்க. வேர் கோட்டை கட்டுறாங்க, வீடுகள் ப்ராப்பர் பிளானிங் ஆகுது. ஸோ அது எல்லா பிளானிங் பர்ஃபெக்ஷனோட அதுக்கப்புறம் மாறுறாங்க மகா ஜனபதாஸா. இது எல்லாமே அந்த டிரான்சிஷன் இஸ் ஹேப்பனிங் இன் லேட்டர் வேதிக் டைம். இதுல வந்து ஹெரிடிட்ரி கிங்ஷிப் கொண்டு வராங்க. நம்ம முன்னாடி பார்த்தோம் ஏர்லி வேதிக்ல ராஜன் இருந்தாங்க. ஸோ அந்த சபா சமிதியில கூட்டம் ஒண்ணு சேர்ந்து, இல்லப்பா இங்க வந்து சண்டைக்கு போகணும், தலைவருக்கு வந்து நிதானம் இருக்கணும், சண்டை போடுறதுக்கான பலம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணி யார் லீடரா இருக்கணும்னு அவங்களுக்குள்ள டிசைட் பண்ணி தான் வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க மொத்தமா ஒரு முடிவு எடுப்பாங்க. வேற லேட்டர் வேதிக் பீரியட்னு வரும்போது ராஜாவோட புள்ளதான் நெக்ஸ்ட் ராஜா, அவருக்கு பையன் தான் அடுத்த ராஜா அப்படின்றத ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ரிச்சுவல்ஸ், ராஜசூயா, அஸ்வமேதா அந்த மாதிரியான விஷயங்கள் பண்றாங்க. கிங்ஸை வந்து ப்ரீஸ்ட் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அஸ்வமேதாவை பத்தியும் மற்ற விஷயங்கள் பத்தியும் I have explained again in a previous video. You can refer that too. So early Vedic societyயும் patriarchal தான் இருக்கு. patriarchal அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்கள் டாமினன்ஸ் சொசைட்டியா தான் இருக்குது. ஸ்டில் இதுல வந்து விமென்ஸ் சபா அட்டென்ட் பண்ணுவாங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். விமென்ஸ் ஏர்லி வேதிக் பீரியட்ல சபாக்கள் என்ட்ரி பண்றாங்க, ரீமேரி பண்றாங்க. அதுல இருக்க சில முக்கியமான போயட்ஸ் லோபமுத்ரா, கார்கி அண்ட் அபாலா ஆப்ஜெக்டிவ் வைஸ்லையும் கேட்டிருக்காங்க. ஸோ இவங்க இந்த போயட்ஸ் வச்சுதான் நமக்கு தெரியுது விமெனுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் ஆர் விமெனோட பேச்சுக்கும் மரியாதைகள் இந்த டைம்ல நமக்கு இருந்தது அப்படிங்கிறது தெரிய வருது. They are having Varna system. So Brahmin on top, Kshatriya அடுத்து, Vaishya next, Sudras இப்போதான் ஸ்டார்ட் பண்றாங்க. So Brahmins we know, Aryans or இவங்க வந்து வேதிக் படிக்கலாம், வேதங்கள் படிக்கலாம். Kshatriyas ராஜாக்கள் ஆர் சண்டை போடக்கூடிய போர் வீரர்கள். இவங்க வந்து வேதங்கள் படிக்கிறதுக்கு பெருசா இல்லைனாலும் யாகங்கள் பண்ணலாம். பிராமின்ஸ் உட்கார்ந்து அவங்க யாகங்கள் பண்ணுவாங்க. இவங்க மூலியமா ஆர் சத்திரியர்கள் வந்து எனக்காக பண்ணுங்கன்னு சொல்லும்போது they have to do. வைசியாஸ் யாகங்கள் பண்ண கூடாது, பட் அட்டென்ட் பண்ணலாம். அண்ட் பிராமின்ஸ்க்கு சில பொருட்கள் தானமா தரலாம். வைசியாஸ்ன்னு சொல்லும் போது ட்ரேடர்ஸ் அண்ட் அதர் காமன் பீப்புள்ஸ், கடை வச்சிருக்கவங்க ஆர் ட்ரேடிங் பண்ணக்கூடியவங்க. சூத்ராஸ் ஆர் ஸ்லேவ்ஸ் ஆர் ஈவன் ஸ்லேவ்ஸ்ன்னு சொல்லும் பொழுது போர்க்கைதிகள், அவங்க எல்லாரும் கூட சூத்ராஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ தட் அந்த அடிமைகள் அண்ட் ஸ்லீவ்ஸா இருக்க எல்லாரையும் சூத்ராஸ்ன்னு சொன்னோம். அவங்க வேதாஸ் படிக்க கூடாது, எந்த எதுவும் யாகங்களுக்கும் அட்டன் கூட பண்ணக்கூடாது. ஸோ ஃபேமிலி வந்து நியூக்ளியர் ஃபேமிலியா தான் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. லேட்டர் வேதால வர்ண சிஸ்டம் ஸ்டார்ட் கெட்டிங் ரிஜிட். இப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சொல்லும் பொழுது அந்த வர்ண சிஸ்டம்ல சொல்லும்போது பிராமின், சத்ரியன், சூத்ராஸ் அண்ட் வைசியாஸ் சொல்லும்போது சூத்ரர்கள் வந்து படை வீரர்கள் வந்து பிடிக்கைதிகளை கூட சூத்ராஸ்ன்னு சொல்லுவோம். ஆனா இது எல்லாமே வந்து ஒருத்தர், it was not by birth. With the work they are doing, they started having that classification. But now it was turned to be based on birth. சத்ரியரோட மகன் சத்ரியன் தான், சூத்ரரோட மகன் சூத்ரதான்ட்டு லேட்டர் வேதிக் பீரியட்ல தான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. அண்ட் இதே லேட்டர் வேதிக் பீரியட்ல விமனோட ஸ்டேட்டஸ் டிக்ளைன் ஆகுது. தட் இஸ் விமென்ஸ் ஆர் நாட் allowed to enter into sabhas and samitis. They are not allowed to perform yagnas.
ஸோ விமனோட அந்த ஸ்டேட்டஸ் குறையுது, அவங்களுக்கு போயட்ஸ் கிடையாது, போயட்டிக் பண்றது கிடையாது. ஈவன் டு அன் எக்ஸ்டென்ட் விமென்ஸ் வேர் ஆல்சோ ட்ரீட்டட் அஸ் சூத்ராஸ். கோத்ரா சிஸ்டம் இப்போதான் டெவலப்மெண்ட் ஆகுது, ஜாயிண்ட் ஃபேமிலிஸ் காமன் ஆகுது. ஸோ ஏர்லியரா நியூக்ளியர் ஃபேமிலிஸ் தான் அதிகமாக இருந்தது, இப்போ ஜாயிண்ட் ஃபேமிலிஸ் அதிகமாகுது. விமனோட டாமினன்ஸ் ஆர் விமனுக்கான ரைட்ஸ் குறைய ஆரம்பிக்குது. ரிலிஜன் ஏர்லி வேதிக்ல ஆர் ரிக்வேதால மேஜரா சொல்லப்பட ஆர் வர்ஷிப் பண்ண காட் இந்திரன், அக்னி, வருணன். இது இல்லாமலும் ஃபியூ காட்ஸ் இருக்காங்க. இந்திரன் காட் ஆஃப் தண்டர், அக்னி காட் ஆஃப் ஃபயர், வருணன் காஸ்மிக் ஆர்டர் ஆர் ரெயின் காட். ஸோ யாக்னாஸ் வந்து இவங்களுக்கு கம்பல்சரி பண்ணணும் இந்த காட்ஸ்க்கு. பட் எந்த இடத்துலயும் இவங்க ஐடல் வர்ஷிப் பண்ணல, தட் இஸ் சிலை வழிபாடு செய்யவில்லை ஏர்லி வேதிக் பீரியட்ல. இவங்களோட வழிபாட்டு முறை வந்து நேச்சரை வணங்கக்கூடியதா தான் இருந்தது. அந்த நேச்சருக்காக நம்ம கொடுக்கக்கூடிய யாகங்கள் மாதிரி தான் அவங்க ஃபாலோ பண்றாங்க. லேட்டர் வேதிக் பீரியட்ல ரிச்சுவல்ஸ் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் கொண்டு வராங்க, பிராமின்ஸ் பவர்ஃபுல் ஆகுறாங்க. காட்ஸ் வந்து இப்போ விஷ்ணு, ருத்ரா ஆர் சிவன், பிரஜபதி, பிரஜபதினா கிரியேட்டர், நம்ம இப்போ பிரம்மான்னு சொல்றோம். ஸோ விஷ்ணு, சிவ, பிரம்மா இவங்க வந்து டாமினேட் ஆகுறாங்க. நேச்சர் காடான வருணன், இந்திரன், அக்னி, சூரியன், சந்திரன் இவங்களுக்கான பவர் குறையுது. ஸோ அது வரைக்கும் இவங்க வந்து நேச்சரையும் விவசாயத்துக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவங்களை வணங்குனாங்க. லேட்டர் வேதிக் பீரியட்னு வரும்பொழுது பிரம்மா, விஷ்ணு, சிவனுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாகுது. இங்க இருந்து தான் நம்ம வந்து ஐடல் வர்ஷிப், சிலை வழிபாடு ஸ்டார்ட் பண்றோம். எக்கானமி ஏர்லி வேதிக் பீரியட்ல கேட்டல் தான் மெயின் வெல்த்தா இருந்தது. ஆஸ் ஐ செட் earlier, இவங்க ஒரு சண்டையோ வாரோ போறாங்கன்னா அது மேஜர்லி இட்ஸ் ஃபார் கேட்டல், மாடு, ஆடு அவங்களுக்காக தான் பெருசா சண்டைக்கே போனாங்க, லேண்டுக்காகவும் போனாங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் தான் அவங்களோட மெயின் ஆக்டிவிட்டி ஆர் மெயின் வேலையும் கூட அதுதான். பார்ட்டர் சிஸ்டம் ஃபாலோ பண்ணாங்க. பார்ட்டர் சிஸ்டம்னு சொல்லும் பொழுது நான் தக்காளி வச்சிருக்கேன், இந்தாங்க நீங்க வெங்காயம் கொடுங்க, ஆர் நான் வந்து இந்த அரிசி வச்சிருக்கேன், நீங்க எனக்கு இந்த தானியம் கொடுங்கன்னு சொல்லி பண்ட மாற்று முறை தான் ஃபாலோ பண்றாங்க. லேட்டர் வேதிக் பீரியட்ல அயன் டூல்ஸ் யூஸ் பண்றாங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் த ரீசன் ஃபார் த வார். இவங்க இப்போ அயன் யூஸ் பண்றாங்க. ஐவிசில ஆர் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல காப்பர், டின் அது ரெண்டும் சேர்ந்ததுதான் பிரான்ஸ். ஸோ பிரான்ஸ் ஏஜ்னு அதை சொல்லுவாங்க. வேர் அதை பிரான்ஸ் மெட்டல் யூஸ் பண்ணினாங்க. லேட்டர் வேதிக் பீரியட்லன்னு வரும்பொழுது அயனோட யூசேஜ் வருது. ஸோ இதை அயன் ஏஜ்னு சொல்லுவோம். இதுல இருந்து தான் வந்துட்டு இந்த மிஷின்ஸ் அதெல்லாம், அதாவது மிஷின்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் ஆக ஆரம்பிக்கும் பொழுது அவங்களோட அக்ரிகல்ச்சர் அதிகமாகுது. ஸோ அக்ரிகல்ச்சர் அதிகமாகும் போது அவங்களுக்கு லேண்ட் தேவைப்படுது. சர்ப்ளஸ் அமௌண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அந்த ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும் பொழுது இவங்க ட்ரேட் பண்றாங்க. ட்ரேட் பண்ணும்போது வெல்த் அதிகமாகுது. ஸோ இப்படிதான் ஒரு பவரும், அதாவது ஒரு வில்லேஜஸும் ஆர் ஒவ்வொரு ட்ரைபல் ஏரியாஸும் இம்பார்ட்டன்ஸ் அடைகிறாங்க. அவங்க வெல்த் சேருது. வெல்த் சேரும்போது தே ஸ்டார்டட் பில்டிங் ஹவுசஸ் ஆர் ஃபோர்ட்ஸ் ஆர் ஈவன் பேலசஸ் பண்றாங்க. அது எல்லாம் கட்டி வரும் பொழுது ராஜாக்கள், ராஜனா இருந்த இவங்க எல்லாரும் இப்போ கிங்கா மாறி பெட்ரியாக்கல் சொசைட்டியா மாறிட்டே வராங்க. ஸோ ரைஸ் இதைதான் மேஜர்லி கல்டிவேட் பண்றாங்க. ஸோ வில்லேஜஸ்ல இருந்து டவுன்ஸ் எல்லாம் மாறிட்டே வராங்க. காயின்ஸ் யூஸ் பண்ணது நிஷ்கா, சத்தமானா இந்த காயின்ஸ் யூஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்றாங்க. பார்ட்டர் சிஸ்டம் மாறுது, ட்ரேட் இருக்க அதிகமாகுது. அனிமல்ஸ், கவ் சாக்ரட் அனிமலா இருக்கு. ஹார்சஸ் சேரியட்ஸ்க்கு யூஸ் பண்றாங்க, அஸ்வமேத யாகத்துக்கு யூஸ் பண்றாங்க. ஸோ ஹார்சஸ் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் டைம்ல கிடையாது, லேட்டர் வேதிக் பீரியட்ல இருந்தா வருது, அதாவது வேதிக் டைம்ல இருந்தா வருது நமக்கு. ஸோ இதுவும் கொஸ்டினா கேட்டிருந்தாங்க, ஐம் ரிப்பீட்டிங் திஸ். அதுக்கப்புறம் எலிஃபேண்ட்டும் லேட்டர் ஆன் தான் மென்ஷன் பண்ணப்படுது. ஏர்லி வில்லேஜ் ஆர் ஏர்லி வேதிக் பீரியட் டைம்ல இதை எலிஃபெண்ட்டை பத்தி சொல்லல. யாக்னாஸ் அக்னிஹோத்ரா பண்றாங்க.
daily offerings. Ashwamedha, horse sacrifice for kingship. This was also asked in questions. Rajasuya, royal conservation. So Brahmins oda powers increase ஆயிட்டே இருக்குது Vedic timeல. So contemporary civilizations, Indus Valley timeல Mesopotamia, Egypt, Chinese civilizations இருந்தது. So இதை சொல்லும் பொழுது இவங்களுடைய ஒற்றுமைகள் and வேறுபாடுகள்னு சொல்லியும் descriptive questions, especially UPSC civil service examination மெயின்ஸ்ல கேட்டிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி ஓட குரூப் 1ல மட்டும் தான் மெயின்ஸ் இருக்கு. அவங்களும் அவ்வளோ டீட்டெயில்ஸா தெரிஞ்சுக்க வேண்டாம், நீங்க மீதி விஷயங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டா இருக்கும். ஆரியன்ஸ் டைம்ல சென்ட்ரல் ஏஷியன் ட்ரைப்ஸ் இருந்தாங்க, இரானியன் ட்ரைப்ஸ் இருந்தாங்க. So key differences between all three பார்க்கலாம். So time period, Indus Valley Civilization 2500 to 1750 BCE, early Vedic period 1500 to 1000 BCE, later Vedic period 1000 to 600 BCE. Geographical location பார்க்கும்போது Indus Valley Civilization Indus regionல இருந்தது, especially Sindh, Punjab, Gujarat. Later Vedic period னு சொல்லும்போது சப்த சிந்து region, பஞ்சாப் அண்ட் ஹரியானால இருக்கு. Later Vedic வரும்போது கங்கா யமுனால தான் வந்து அந்த பிளேன்ஸ்ல தான் மேஜர்லி நடக்குது, ஈஸ்டர்ன் யூரோப், பீகார்ல. சொசைட்டி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து அர்பன் பிளான்ட் சொசைட்டிஸா இருக்கு. ஏர்லி வேதிக்ல ரூரலாவும் ட்ரைபல் கம்யூனிட்டிஸா இருக்காங்க. லேட்டர் வேதிக் பீரியட்ல செட்டில்டு வில்லேஜஸ் அண்ட் டவுன்ஸ்ல இருக்காங்க. பாலிட்டின்னு சொல்லும்போது இண்டஸ் வேலியில நமக்கு யாரு ரூலர்ஸ், எப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்தது அப்படின்றது தெரியல. பட் ஏர்லி வேதிக்ல ட்ரைபல் சீஃப்ஸ் இருந்தாங்க, ராஜன், சபா சமிதி எல்லாம் வச்சுதான் டிசிஷன் பண்ணினாங்க. பிகர் கிங்டம்ஸ் லேட்டர் வேதிக் டைம்ல ஃபார்ம் ஆகுது, விச் இஸ் மகாஜனபதாஸ் அண்ட் ஹெரிட்ரியா தான் இப்போ ராஜாக்கள் செலக்ட் ஆகப்படுறாங்க. எக்கானமி 3 பேருமே ஆல்மோஸ்ட் அக்ரிகல்ச்சர் தான் மேஜர் திங். இண்டஸ் வேலியை பொறுத்த வரைக்கும் ட்ரேட், கிராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருந்தது. ஏர்லி வேதிக்ல கேட்டில் ரேரிங் தான் இருந்தது, விச் இஸ் கவு, கோட், ஷீப் எல்லாம் தான் இருந்தது. லிமிடெட் அக்ரிகல்ச்சர் தான் பண்ணாங்க, நாட் so big as IVC or a later Vedic period. கிராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸும் அந்த டைம்ல கிடையாது. லேட்டர் வேதிக் பீரியட்ல அயன் டூல்ஸ் யூஸ் பண்றாங்க. இப்போ கிராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸ் உருவாகுது, அக்ரிகல்ச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, ட்ரேட் அண்ட் காயின்ஸ் யூசேஜ் அதிகமாகுது. ரிலிஜியன் இண்டஸ் வேலியில வந்துட்டு மதர் காடஸ் பசுபதி பிளஸ் நேச்சர் சிம்பிள்ஸ் வர்ஷிப் பண்றாங்க. ஏர்லி வேதிக்லயும் நேச்சர் வர்ஷிப் தான் பண்றாங்க, இந்திரன், அக்னி, வருணன். லேட்டர் வேதிக் பீரியட்ல வரும்போது ரிச்சுவல்ஸ் எல்லாம் காம்ப்ளெக்ஸ் ஆகுது, பிரஜாபதி, விஷ்ணு, ருத்ராக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாகுது. ஸோ ஸ்கிரிப்ட் வந்து ஐவிசில யூஸ் பண்ணது வந்து பிக்டோகிராஃபிக், இன்னும் நம்ம அதை டீகோட் பண்ணல. நம்ம ப்ரீவியஸ் இதுல சொன்னோம் இல்லையா, மெசப்டோனியன், ஈஜிப்ட் அண்ட் சைனீஸ் சிவிலைசேஷன், இங்க யூஸ் பண்ணப்பட்ட லாங்குவேஜை டீகோட் பண்ணியாச்சு. சைனீஸ் சிவிலைசேஷன் இன்னமும் அதோட ஃபார்மேட் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. வேறஸ் ஈஜிப்ட் அண்ட் மெசப்டோனியன் அது எல்லாத்துலயுமே வேர்டிங்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, ஹீப்ரூ எல்லாமே அதை வச்சுதான் ஃபாலோ ஆகி வருது, லேட்டர் ஆன் லாங்குவேஜஸ் ஆட்டு. ஸோ ஏர்லி வேதிக்ல சான்ஸ்கிரிட் யூஸ் பண்றாங்க ஓரலாக, லேட்டர் வேதிக்ல டெக்ஸ்ட் வச்சு யூஸ் பண்றாங்க, கோடிஃபை பண்ணி யூஸ் பண்றாங்க, நாட் எக்ஸாக்ட் லெட்டர்ஸ், பிகாஸ் சான்ஸ்கிரிட் டோன்ட் ஹேவ் எக்ஸாக்ட் லெட்டர்ஸ். ஸ்டேட்டஸ் ஆஃப் விமன் ஐவிசில எப்படி இருந்தாங்கன்னு கரெக்டா தெரியாது, விமன்கான இம்பார்ட்டன்ஸ். பட் ஃபிகரின்ஸ் இருந்தாங்க, விமன் ஃபிகரின்ஸ், லேடி காடஸ் இருந்தாங்க. மேபி பெண்களுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்கன்னு தெரியல. ஏர்லி வேதிக் பீரியட்ல வி ஹாவ் போயட்ஸ், லோபமுத்ரா, கார்கி மாதிரியான போயட்ஸ் இருக்காங்க, அசம்பிளிஸ் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. பட் லேட்டர் வேதிக் பீரியட்ல டிக்ளைன் ஆகுது, மோர் அண்ட் மோர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு விமனுக்கு. வர்ணா சிஸ்டம் இண்டஸ் வேலியில கிடையாது. ஏர்லி வேதிக்ல பிகினிங் பேஸ்ட் ஆன் ஒர்க், பட் லேட்டர் வேதிக் பீரியட் ரிஜிட் ஆகுது, பை பர்த் சிஸ்டம் தான் வருது. கீ ரிச்சுவல்ஸ் இண்டஸ் வேலியில என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. ஏர்லி வேதிக்ல சிம்பிள் யாக்னாஸ் பண்ணாங்க, லேட்டர் வேதிக் பீரியட்ல எலாபரேட்டா அந்த சாக்ரிஃபைசஸ் பண்றாங்க. டெக்னாலஜி பிரான்ஸ் டூல்ஸ் யூஸ் பண்றாங்க இண்டஸ் வேலியில. அர்பன் ட்ரைனேஜ் சிஸ்டம் இருந்தது. ஏர்லி வேதிக் பீரியட்ல பிரான்ஸ் தான் யூஸ் பண்றாங்க, ஆர் லிமிடெட் அயன், பெருசா அயன் வச்சு அவங்களுக்கு மெட்டலர்ஜில அவ்வளோ இல்லை. லேட்டர் வேதிக்ல அயன் டூல்ஸ் தான் யூஸ் பண்றாங்க, அதை க்ளோஸா பண்றாங்க.
அதை வச்சு அக்ரிகல்ச்சரல் இன்க்ரீஸ் பண்றாங்க. அனிமல்ஸ்னு பார்க்கும்போது ஹம்ப்டு புல், யூனிகார்ன், எலிஃபண்ட், ஹார்சஸ் கிடையாது. லேட்டர் ஏர்லி வேதிக் பீரியட் வரும்போது கவ், ஹார்ஸ், கேட்டில் இருக்கு. லேட்டர் வேதிக் பீரியட்ல சேம் திங், கேட்டில், ஹார்ஸ் எல்லாமே யூஸ் பண்றாங்க. ஆர்ட் அண்ட் கல்ச்சர் வரும்பொழுது சீல்ஸ், ஃபிகரின்ஸ், பிரான்ஸ் ஸ்டாச்சூஸ் இண்டஸ் வேலியில கிடைக்குது. ரிக்வேதா ஏர்லி வேதிக் பீரியட்ல இருக்குது. லேட்டர் ஆன் அதர் ரிச்சுவல் லிட்ரேச்சர்ஸ், உபனிஷத்ஸ், அது எல்லாமே நமக்கு வந்து லேட்டர் வேதிக் பீரியட்ல கிடைக்குது. டிக்ளைன் சொல்லும் பொழுது ஐவிசி சடனா டிக்ளைன் ஆயிட்டாங்க. மல்டிபிள் தியரிஸ் இருக்கு. ஏர்லி வேதிக் வந்து எவால்வ் இன்டு லேட்டர் வேதிக். லேட்டர் வேதிக் தான் வந்து லீட்ஸ் டு மகாஜனபதாஸ் அண்ட் நியூ ரிலீஜியன்ஸ், ரீஜியன்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகுது. த நியூ ரிலீஜியன் இஸ் புத்திசம் அண்ட் ஜெயினிசம். நம்ம நெக்ஸ்ட் வீக் வர வீடியோல அதையும் பார்த்துருவோம். ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் ஆர் ப்ரீவியஸ் விஷயங்கள்ல எக்ஸ்பிளைன் பண்ணாதது ஆர் ரிவைஸ் பண்ற மாதிரியும் கூட. ஃபர்ஸ்ட் சைட் ஹரப்பா. ஹரப்பா பிரான்ஸ் தான் யூஸ் பண்ணாங்க, காப்பர் அண்ட் டின். இண்டஸ் வேலி ஸ்கிரிப்ட் இஸ் கால்ட் அஸ், அவங்க யூஸ் பண்ண ஸ்டைல் பாஸ்ட்ரோஃபிடன் அப்படின்னு சொன்னா ரைட் டு லெஃப்ட். நம்ம இப்போ எழுதுறோம்னா இங்க இருந்து இந்த சைட்ல எழுதுறோம் இல்லையா, பட் ஹரப்பன்ஸ் வேர் யூசிங் ரைட் டு லெஃப்ட். இந்த டைரக்ஷன்ல தான் எழுதுனாங்க. லார்ஜஸ்ட் சைட் இன் இந்தியா இஸ் ராக்கிகரி. ஐவிசில இருந்த அனிமல்ஸ் புல், யூனிகார்ன், எலிஃபண்ட், டைகர். ரிக்வேதா இஸ் த ஓல்டஸ்ட் டெக்ஸ்ட். அதுல இருந்த மெயின் கோட் இந்திரர். வர்ணா சிஸ்டம் ஆரிஜின் இஸ் early Vedic time. அயன் லேட்டர் வேதிக்ல இருந்து யூஸ் பண்றாங்க. ஸோ யூபிஎஸ்சியில் கேட்கப்பட்ட எம்சிக்யூஸ் 2011ல கேட்டிருக்காங்க. Which one of the following ancient town is well known for its elaborate system of water harvesting and management of by building a series of dams and channelization? நம்ம இதை வந்து சொன்னோம், ட்ரை டு சால்வ் எவ்ரி திங் பை யோர் செல்ஃப். நான் ஆன்சர் சொல்ல போறதில்லை எதுக்குமே. அந்த டேம்ஸ் அண்ட் ரிசர்வாயர்ஸ்னு நானே சொன்னேன். Which one of the following is not a Harappan site? ஸோ நீங்க அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா அதுல மென்ஷன் ஆகப்படாத ஒரு சைட் தான் ஹரப்பன் சைட். Which of the following characteristic or characters the people of Indus Valley? They possessed great palace and temple. Both female and male deities இருந்தாங்க, அதாவது வர்ஷிப் பண்ணினோம். ஹார்ஸ் யூஸ் பண்ணினாங்க. ஸோ இதை வச்சு எதுன்னு பாருங்க. ஸோ ட்ரை டு ஆன்சர் திஸ் கொஷின். அண்ட் இது இல்லாமலும் நிறைய கொஷின்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இஸ் மெயின்ஸ்ல கேட்ட கொஷின். The ancient civilization in Indian subcontinent differed from those of Egypt, Macedonia and Greece in that its culture and tradition have been preserved without a breakdown to the present day. Comment. To what extent has the urban planning and culture of the Indus Valley civilization provided inputs to present day urbanization? Discuss. So civilizations, first question வந்து அந்த civilizations கம்பேர் பண்ணி சொல்றாங்க. செகண்ட் கொஸ்டின் இஸ் urban planning அப்போ இண்டஸ் வேலியில இருந்தது present டேவையும் கம்பேர் பண்ண சொல்றாங்க. தேர்ட் கொஸ்டின் ரைட் அபவுட் த சீஃப் ஃபீச்சர்ஸ் ஆஃப் டவுன் பிளானிங். ஸோ நான் முன்னாடி சொன்னேன் இந்த டவுன் பிளானிங் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு. இது நாட் ஜஸ்ட் 1996, இதுக்கப்புறமும் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஃபோர்த் கொஸ்டின் இஸ் எக்ஸாமின் த எக்கானமி அண்ட் சோஷியல் லைஃப் ஆஃப் ரிக்வேதிக் பீப்புள். ஸோ even Rigvedic and early Vedic. So இது fifth question. How did the later Vedic society differ from early Vedic? So இதுவும் உங்களுக்கு எல்லாம் கேட்கப்பட்ட question தான் UPSC-ல. TNPSC-ல கேட்கப்பட்ட questions. First question is from group 2. Who discovered Harappa? So நான் அங்க names கொடுத்திருப்பேன், எந்தெந்த location யார் யாருன்னு. TNPSC-ல இந்த questions majorly வரும். So which Indus site is known for Great Bath? இது வந்து நான் இந்த குரூப் இதுக்கான ஆன்சரும் இந்த வீடியோலயே இருக்கு. கிரேட் பாத்தை பத்தி நான் எக்ஸ்பிளைன்ட் வீடியோ நான் வந்து அந்த என்சிஆர்டி புக்ல கொடுத்துருக்கேன். என்சிஆர்டி புக் அந்த வீடியோல கொடுத்துருக்கேன். கிரேட் பாத்தை பத்தின டீடைல்டு வீடியோ. Which Veda is mainly related to sacrifice rituals?
group 2ல கேட்டிருக்காங்க. VAOல which was the main occupation of early Vedic people னு கேட்டிருக்காங்க. Group 2 again, which seal deposits a prototype of Shiva. And உங்களுக்கு மத்த groupsல you will not having mains exam, or on the tier 2 exams will be of essays தான் இருக்கும். TNPSC group 1ல கேட்கப்பட்ட mains, write an essay on town planning of Indus Valley Civilization, explain the salient features of Harappan culture, break out the difference between early Vedic and later Vedic age, write an account on the religious belief and practice of Indus people, explain the significance of Vedas in reconstructing ancient Indian history. So you'll have repeated questions இது எல்லாத்துலயும், பட் கம்பல்சரி வருமானா சில வருஷங்கள் கேட்டிருக்காங்க, சில வருஷங்கள்ல வந்ததில்ல. SSCல கேட்கப்பட்ட MCQs, CGLல கேட்கப்பட்டது which Indus site is located in Haryana, which Veda is the oldest, with CGL தான் அதுவும். இன்னும் ஒரு CGL question வந்து which Indus site had a dockyard. So CHSL கேட்ட questions, which Vedic god was considered the king of gods. MTSல கேட்ட question, which civilization was contemporary with Indus Valley. So இது இல்லாமலும் நிறைய questions கேட்டிருக்காங்க. And as I said, same like TNPSC, SSCலயும் வந்து உங்களுக்கு tier 1 tier 2 எல்லாமே MCQs தான் இருந்திருக்கு. It's not descriptive question for SSC, but SSC ஓட அந்த tier 1 tier 2லயும் CGLல மட்டும்தான் இருக்குது. CHSLல tier 2 tier 3ல வந்து you will be writing either essays or your typing skills or your interview. So உங்களுக்கு அதுல tier 2 கிடையாது, but SSCல உண்டு. Thank you for watching. உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல இன்னும் டீடைல்டா ஏதாவது வேணும்னா சொல்லுங்க. For more clearance, please do watch history video and then along with this, ஏன்னா சில விஷயங்கள் அதுலயும் சில விஷயங்கள் இதுலயும் சொல்லியிருக்கேன். Stay focused, study smart, success yours. Keep preparing for your competitive exams. All the best for your exams. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா please do like, share, comment, subscribe. Thank you.